கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய சுவாபம் என்னவென்றால் கொடுக்கிறது, வாங்கிறது அல்ல. என்னது? கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை எனக்கு உங்களுக்கு தந்தார். குமாரன் சிலுவையிலே தம்மையே நமக்கு என்ன செய்தார்? தந்தார். சரி, ஆவியானவராகிய தேவன் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? வரங்களையும் வல்லமைகளையும் அனுபவங்களையும் தருகிறார். அப்ப என்ன அர்த்தம்? திரியேக தேவனுடைய சுவாபமே என்னதான்? கிவிங். அப்போ நம்ம தகப்பன் தாயினுடைய குணம் ஓரளவு பிள்ளைகிட்ட இருக்கு, ஏன்னா இந்த ஜீன்ஸ். அதே போல ஆண்டவரின் குணம் என்ன தெரியுமா? கொடுக்கிற குணம். ஆனால் இந்த குணம் என்னிலே உங்களிலே காணப்பட வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை பவுல் அழகாக எழுதுகிறார். ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, மனுகுலத்திற்கு நன்மை. மனுகுலத்துக்கு நன்மையாயிருக்கிறது. சில என்ற சொல்லுவாங்க, ஐயா சபைக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னு கேட்டா, எந்த ஆராதனையிலும் குடு குடுன்னு தான் சொல்றாங்க. விதவிதமான கலர்ல கவர் வருது, எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க. ஆனா பைபிளை பாருங்க, 1 சாமுவேல் 2:16 ஆசாரியனாகிய ஏலி, எலியால ஏலி, அவனுடைய குமாரர்கள் 2 பேர். அந்த குமாரர்கள் என்ன செய்தார்கள்? பழைய காலத்திலே ஒரு பழக்கம் என்ன? ஆலயத்திலே பலியாக வருகிறது எல்லாம் பலி செலுத்தின பிற்பாடு ஆசாரியனுக்கு சேர்ந்து விடும். ஆனா அந்த பலி செலுத்தின பிற்பாடு அந்த இறைச்சி இவர்கள் நாவுக்கு பிடித்தவில்லை. ஆகவே முக்கூர் ஆயுதத்தை எடுத்தார்கள். அந்த பலி செலுத்துவதற்கு முன்பாக குத்தி எடுத்தார்கள். அப்போ மக்கள் சொன்னார்கள், ஐயா ஆராதனை முடிந்த பிற்பாடு உங்களுக்குத்தானே? இல்லை, குத்தி எடுத்தார்கள். அங்கே 1 சாமுவேல் 2:17 சொல்லுகிறது, அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமையில் இருந்தது. ஜனங்களுக்கு காணிக்கை வெறுப்பாய் போனது. காணிக்கை வெறுப்பாய் போனது. இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 16-17 இந்த ஏலி பிள்ளைகள் வாங்கின காணிக்கை என்ன தெரியுமா? பலவந்த காணிக்கை. விரும்பின காணிக்கை அல்ல. என்னது? பலவந்த காணிக்கை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? தசவாங் கொடுக்கிறது சரியா சரியில்லையா? சிலர் சொல்கிறார்கள் தசவாங் கட்டாயம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கலன்னா உனக்கு பரலோகம் கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் தசவாகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பாய் சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் நாம் வேதத்திலே 2 காலம், பழைய உடன்படிக்கையின் காலம், இன்னொன்று புதிய உடன்படிக்கையின் காலம். ஆனாலும் நாமெல்லாம் புதிய உடன்படிக்கையின் மக்கள். ஆகவே பழைய உடன்படிக்கை தேவையில்லை. அப்படி சொல்றவங்க ஏன் பைபிளை பழைய ஏற்பாட்டை வச்சிருக்காங்க? பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்கு தத்துவத்தெல்லாம் எடுக்கிறோம், ஆனா அதை விட்டுறாங்க. நியாயப்படி பழைய ஏற்பாட்டிலே தசம பாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மோசே சொல்வதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தசமம் கொடுத்தான். யாருக்கு? மெல்கிசேதேக். அந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7:3 அவன் குமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை. அப்ப என்னத்த? அவர் தெய்வம். அவருக்கு தசமா கொடுத்தார். வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு அவன் வெறுங்கையாய் போகும் பொழுது அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே போகிற இடத்திலே எனக்கு உணவு உணை கொடுத்து
சுகமாய் என்னை திரும்பி வர பண்ணினால் நான் தசமா கொடுப்பேன். அருமையானவர்களே, வேதாமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏராள எண்ணாமம் 18:21 சொல்கிறது, தசம பாகம் ஆசாரியர்களின் சுதந்திரம் இல்லையா, ஊழியத்தின் செயல்களுக்கு சுதந்திரமாய் காணப்படுகிறது. மல்கியா 3:8-12 வரை வாசித்தால், நீங்கள் எதினால் என்னை வஞ்சிக்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே அது ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தசம பாகத்தை பற்றி ஏராள வசனம் பழைய ஏற்பாடு. அதனால இது பழைய உடன்படிக்கை என்று பலர் சொல்வார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை கை கொள்ள வேண்டுமா, முடியாது என்று பலர் போதிக்கிறார்கள். நான் எப்போதுமே சமநிலையோடு போதிப்பேன். சமயம் பேலன்ஸ் டீச்சிங். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டேன், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டேன். அப்போ என்னுடைய திருமறை போதனை என்ன, நான் வாசித்த போதனை என்ன? புதிய ஏற்பாட்டில் இந்த தசமாவத்தி ஒரே ஒரு இடத்துல வசனம் வாசிங்க. மத்தேயு 23:23 நானே வாசிக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தசம பாகத்தை வெந்தயத்திலே ஒரு தலாமிலே எல்லாவற்றிலும் கொடுக்கிறீர்கள், ஆனால் நியாயத்தை விட்டுவிட்டீர்கள், நீதியை விட்டுவிட்டீர்கள், இரக்கத்தை விட்டுவிட்டீர்கள், விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். சொல்லிவிட்டு நம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதையும் செய்ய வேண்டும், அதையும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நீதியும் செய்யணும், நியாயமும் செய்யணும், அதோடு தசம பாகமும் கொடுக்கணும். தசபாகம் கொடுத்துக்கிட்டு அட்டூழியம் செய்தா அந்த தசபாகம் நல்லது அல்ல. அதே போல நீதி நியாயத்தை செய்து கொண்டு நீ ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்தாலும் அது உகந்தது அல்ல. அப்ப இதுவும் செய்யணும், அதுவும் செய்யாதிருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடுல தசபாகம் 10%. புதிய ஏற்பாடு போக என்ன தெரியுமா? நம்ம கையில் உள்ள 100 யாருக்கு தான்? இப்ப எல்லாரும் யோசிக்காங்க 10 போதுயா. ஏன் தெரியுமா? பைபிள் படி பழைய ஏற்பாடு 10. நம்ம அரசாங்கத்தில் ஸ்கூல்ல கல்லூரியில் பாஸ் பண்ணனா 40 மார்க் எடுத்தா போதும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் 40 எடுக்கு, 90, 100 கூட எடுக்கு. அதே போல மினிமம் என்ன தெரியுமா? 10. மூச்சு விடுற சத்தம் கூட இல்லை, ஏன்னா 10. ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசி எவ்வளவு கொடுக்கணும்? 100 கொடுக்கணும். ஆனா அவர் 100 எதிர்பார்க்கல, விரும்புறத கொடுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி என் பக்கத்து வீட்டில் இருக்கா. 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் சின்ன பிறந்ததுலேருந்தே எங்களோட வளரும். அதனால நான் ரொம்ப அவளை நேசிப்பேன். ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஒரு மகள், தங்கச்சியோட ஒரு மகள் கனடாவில் பல்க் டாக்டராக இருக்கிறான். அப்போ நான் வெளியூர் வேற்றுடைய கூட்டம் முடிச்சு வரும்போது ஒரு 1 கிலோ அல்லது 2 கிலோ திராட்சை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். அதை வாங்கி வரும்போது தங்கச்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அதில் 3/4 கொடுத்துட்டு நான் காலை எடுத்துட்டு வருவோம். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து காலையில் குளிச்சுட்டு மத்தியானம் தங்கச்சி பார்க்க சாயங்காலம் போவேன். அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வருவான். எப்பா திராட்சை கொடுத்தேனே கொஞ்சம் கொடுப்பாம, அவன் முடியாதுமா. பிறகு ரொம்ப கட்டாயப்படுத்துற ஒரே ஒரு திராட்சை எடுத்து என் வாயில வைப்பான். இதுதான் நம்ம ரகம். ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறார், நம்ம கொடுக்கிறது என்னதான்? ஒன்னே ஒன்று இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் நம்மை சபிக்கிறவர் அல்ல. அவர் நாம் கொடுத்து தான் அவர் சாப்பிட போறது கிடையாது, நம்ம கொடுத்து தான் அவர் ட்ரெஸ் வாங்க போறது கிடையாது. மல்கியால சொல்லுகிறது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் ஆகாரம் சாப்பிடுறாரா? இல்ல.
அந்த ஆலயத்தில் வேலை செய்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் அவங்க சாப்பிடணும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர் லேவியர்களுக்கு சொத்து கிடையாது, சம்பளம் கிடையாது. அதனால அதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா? ஆனா புதிய ஏற்பாடுகளோட ஊழியர்களுக்கு சொத்து சோமெல்லாம் ஏராளம் உண்டு. நான் 50 வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நாங்களெல்லாம் பரம ஏழைகள், கிழிஞ்ச வேஷ்டி, கிழிஞ்ச செருப்பு, விசுவாசிகள் பணக்காரன். இப்ப 50 வருஷத்துல பார்த்தா தலைகீழ மாறிட்டு, ஊழியர்கள்லாம் மில்லியனர், விசுவாசிகள்லாம் இருக்கிறத வித்துட்டு ஓடுறான், தலைகீழ மாறிட்டு. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவருக்கு தசம பாகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் நீங்க இவ்வளவு பேசுறீங்க, நீங்க தசமா கொடுக்கீங்க. நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறதுனாலே உன்னை குடு என்று கட்டாயப்படவில்லை, கொடுத்தால் நல்லது. ஆண்டவருக்கு என்று கொடுப்பது அவரை நாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அவரை அன்பு கூறுவதற்கு அடையாளம். ஆண்டவருக்கு கொடுப்பது நம்முடைய நன்றியின் அடையாளம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 பவுல் சொல்லுகிறார், நான் வரும்போது நீங்கள் பணம் சேர்க்குதல் இல்லாதபடி அவனவன் தன் தன் வரவுக்கு தக்கதாக சேர்த்து வைக்க கடவன் இல்லையா? 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அங்கே 16ஆம் அதிகாரம் வருகிறது, அவனவன் தன் தன் வரவு, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. சபையிலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு ரகம் ஆண்டவருக்கு என்று அள்ளி கணக்கில்லாமல் கொடுப்பார்கள். சில ரகம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதிலே கஞ்சத்தனம் பண்ணுவார்கள். 3வது ரகம் இருக்கிறது, அதிகமாகவும் கொடுக்க மாட்டார்கள், குறைவாகவும் கொடுக்க மாட்டார்கள், ஒன்று கொடுக்க மாட்டார்கள், அமைதியா நிற்பார்கள் இல்லையா? இந்த 3 ரகத்தில் நீங்க யாருன்னு நீங்க சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காலையிலே நான் எழுந்து திருமறையை வாசித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு கருத்து வந்தது. அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். அது என்னவென்றால் கன்சிடர் கிவிங், அதாவது ஆங்கிலத்திலே அது தமிழிலே சீரான கொடுத்தல். அதாவது ரொம்ப வேகமாகவும் கொடுக்க வேண்டாம், கொடுக்காமலும் இருக்க வேண்டாம். எப்படி கொடுக்கணும்? சீராய் கொடு, ஒழுங்காய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நாம் கொடுப்பது ஆண்டவரின் சீடன் என்பதற்குரிய அடையாளம். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் தான் என்னது? ஆண்டவருக்கென்று கொடுக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கென்று எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எந்த மனதிலே எவ்வளவு உண்மையோடு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம். பழைய புதிய ஏற்பாட்டிலே பர்னபா தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஆண்டவருடைய சபைக்கு கொடுத்தார். ஆனால் அதை பார்த்த உடனே அப்போஸ்தலர்கள் பர்னபாவை பாராட்டினார்கள். இதை கண்ட அனனியா சப்பீரால் தாங்களும் நிலத்தை விற்றார்கள். ஒரு பங்கை ஒழித்து வைத்துவிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் சொன்னார்கள், இவ்வளவுக்குத்தான் நாங்கள் விற்றோம் என்று பொய் சொன்னார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் அவருடைய முடிவு என்ன. அப்படியானால் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்று முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், அதே சமயத்தில் எவ்வளவு நம்முடைய ஃபெய்த்ஃபுல் அதோடு கொடுக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். 5 குறிப்புகளை சொல்லி நான் சரியான நேரத்தில் முடிக்க போகிறேன். முதல் குறிப்பு என்ன? சீரான கொடுத்தல். தேவன் நம்மை பராமரிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் God's provision. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் நடத்துகிறார், சந்திக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை கொடுக்கும் பொழுது அவர் என்னை நடத்துகிறார். என் சம்பளம், என் உழைப்பு, என் ஆஸ்தி முக்கியமல்ல, என் தெய்வம் என்னை நினைச்சுகிறார், நடத்துகிறார் என்கிற நம்பிக்கை இருந்தால் நாம் கொடுக்க வேண்டும். எடுங்க நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழி 3ஆம் அதிகாரம் எடுங்க 9 பாருங்கள். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனமண்ணு. அப்பொழுதே உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னை தொடர்ந்து நடத்துவார் என்பதற்கு அடையாளமாக நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் கொடுக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு பயம் போய் விடுகிறது. சங்கீதம் 37:25 பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் வாலிபனாக இருந்தேன், அதாவது இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அங்கே அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளை அவர் கைவிட மாட்டார். பிலிப்பியர் நிருபம் எடுங்கள், 4ஆம் அதிகாரம் 19 4ஆம் அதிகாரத்திலே அவர் தொடர்ந்து ஆண்டவருக்கென்று இந்த பிலிப்பி சபை கொடுத்ததை பாராட்டுகிறார். பாராட்டிவிட்டு ஒரு முத்தாய்ப்பாய் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார். அப்ப என்ன அர்த்தம்? சபைக்காக ஆண்டவருக்காக கொடுத்தால் அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறார்? சந்திப்பார். பழைய ஏற்பாடுல சாரிபாத் விதவை கேரி ஆற்றங்கரையிலே இருந்து தண்ணீர் வற்றியது. ஆண்டவர் எலியாவை சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை உன்னை ஆதரிக்க நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கே போகிறான். ஒரு விதவை விரவை பொறுக்கிறாள். அவன் கேட்கிறான், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவள் போகும்போது சொல்லுகிறான், அதோடு ஒரு அடையை செய்து வா. அவள் சொல்கிறாள், என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, இதை வைத்து நானும் என் மகனும் அதை சுட்டு சாப்பிடத்தக்கதாக விறகுகளை பொறுக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது தீர்க்க சொல்லுகிறார், பயப்படாதே, எனக்கு முதலாவது அந்த அடையை செய்து வா. தேசத்திலே பஞ்சம் இருக்கும் அறிந்தும் உன் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவிட. ஆகவே அருமையானவர்களே, நீ ஆண்டவருக்காக கொடுத்து பார், உன் எதிர்கால தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அப்படியானால் ஆண்டவருக்கு என்று கொடுப்பது ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறதற்குரிய அஸ்திபாரமாய் மாறுகிறது. இரண்டாவது குறிப்பு என்ன? ஆண்டவருக்கு நாம் சீராய் கொடுப்பது நம்முடைய சுயநலத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் இன்னைக்கு சுயநலமும் பேராசை, நமக்குள்ளேயும் சுயநலம் இருக்கு. பக்கத்து இலையில பாயாசம் ஊத்துங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. அதே சுயநலத்துல பொதுநலம் இருக்கு, பொதுநலத்துல என்ன இருக்கு? சுயநலம். சுயநலம் இல்லாத ஒரே ஒரு நபர் என் இரட்சகராகிய எனக்கு சுயநலம் உண்டு, உங்களுக்கு சுயநலம் உண்டு. ஆனா சுயநலத்துல சதவீதம் வித்தியாசமா இருக்கே தவிர யாருக்கும் சுயநலம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறது நம்முடைய பவர் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. எடுங்க கொலோசியரின் நிருபம், கொலோசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் புரட்டுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை ஆன பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்படியானால் நாம் ஆண்டவருக்கென்று சீராய் கொடுத்தால் நமக்குள் போராடுகிற அந்த சுயநலத்தை நாம் ஜெயிக்கிறோம். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். அப்போஸ்தலர் நடபடி எடுங்கள், 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அதிலே ஒரு வித்தியாச வார்த்தை வருகிறது. 35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். மத்தேயில இல்ல, மார்க்ல இல்ல, லூக்கால இல்ல,
யோவான்ல இல்ல. ஆனா பவுல் எழுதுறாரு, இயேசுசாமி சொன்னாரு, நீ வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது அதிகம். இல்லையா? வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது அதிகம். நீங்க கல்யாணம் முடிக்கும் போது வாங்கின வரதட்சணையை காட்டிலும் உங்க பிள்ளைக்கு கொடுக்கிற வரதட்சணை என்னது? அதிகம். உண்மைதான், வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறீங்க. ஆனா இங்க பைபிள்ல போட்டிருக்கு, இதை இயேசு சொன்னார். எங்க சொன்னாரு? வசனம் கிடையாது. ஒருவேளை பவுலுக்கு நேரடியாய் சொல்லி இருக்கலாம், தரிசனத்திலே அவர் சொல்லி இருக்கலாம். இல்லையா? நல்ல சமாரியின் ஓமை உங்களுக்கு நல்லா தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 37 வரை. ஆசாரியன் விலகி ஓடுகிறான், லேவியன் விலகி ஓடுகிறான். ஆனால் சமாரியன் வந்து குற்றுகிறாய் இருக்கவனை கண்டு மனதுருகி தன் வாகனத்தின் மேல் ஏற்றி எண்ணெய் திராட்சரசத்தை செலவழித்து அவனை சத்திரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்படியானால் இந்த நல்ல சமாரியனுடைய அந்த கிவிங் என்ன தெரியுமா? நேரத்தை கொடுத்தான், தாளந்தை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில கொடுப்பது சுயநலத்திலிருந்து விடுதலை பண்ணும். முதலாவது கொடுப்பது தேவன் நம்மை பராமரிக்கிறாரே என்கிறதை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, சீரான கொடுத்தல் நம்முடைய சுயநலத்திலிருந்து விடுதலையாக்குறது. மூன்றாவது, கொடுக்கிற காரியம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில இடைபட வைக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் குறுக்கிடுவார். எப்படி குறுக்கிடுவார் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10 பாருங்க. தசம பாகத்தை காணிக்கையும் என் ஆலயத்திலே கொண்டு வாருங்கள், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை. அப்ப நம்ம கொடுக்கிற அந்த காரியம் பரலோகமானது இடைபடுகிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4 பாருங்க. கொர்நேலி என்பவன் அதிகமாய் ஜெபித்தான், அதிகமாக கொடுத்தான். அவன் கொடுத்ததின் விளைவு என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து தூதன் அவனை பார்க்க வந்தான். பரலோகத்தின் தூதன் அவனை சந்திக்கும் அறிந்தும் அவனுடைய கொடுத்தல் அங்கு அற்புதம் நடந்தது. ஆகவே தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்துக்கு கொடுத்து பாருங்கள், சபைக்கு கொடுத்து பாருங்கள், அதை நற்செய்தி பணிக்கு கொடுத்து பாருங்கள், அருட்பணிக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது பரலோகம் உங்கள் வாழ்விலே இடைபடும். இதுக்கு உதாரணம் கொர்நேலி. கொர்நேலி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், ஒரு ரோமன். அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தூதனை அனுப்பினார். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில தூதனை நம்ம பார்க்கவே இல்லை. வருகையின் தூதன்கிற ஒரு பத்திரிகை தான் பார்த்துருக்கோம், ஆனா இதை பார்க்கல. ஆனா ஆண்டவருக்கு சீராய் கொடுத்தால் பரலோகம் வாழ்க்கையிலே குறுக்கிடும். எங்கெங்கெல்லாம் உனக்கு உதவி வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் வரும். நான்காவதாக, சீரான கொடுத்தல் என்ன செய்யும்? ஏற்ற காலத்திலே அறுவடையை தரும். எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு முரட்டு சத்தத்தில் சிலர் தூங்குறீங்க இல்லையா? நல்லா தூங்குறீங்க, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன். அப்ப சீரான கொடுத்தல் ஏற்ற காலங்களில் அறுவடை வரும். கலாத்தியர் 6:7 பாருங்க. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கென்று அறுவடை செய்வாய். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று என்ன செய்வாய்? நீ ஆண்டவருக்கென்று சீராய் கொடுத்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வாய். கலாத்தியர்ல வருது. ஏனென்றால் இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் நாம் கொடுத்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட்னு ஒருவர் உண்டு. அவங்க அமெரிக்காவுடைய போதனை என்ன தெரியுமா? கொடுக்கறத சீடும்பாங்க, விதைம்பாங்க. அது உண்மைதான், பைபிள்ல இருக்கு. நம்ம கொடுக்கறதெல்லாம் விதை. ஒரே ஒரு கோதுமை விதையை விதைத்தால் அதுல இருந்து ஒரு செடி வரும். அதுல இருந்து ஒரே ஒரு கோதுமை வருமா? வராது.
நீ தெய்வத்துக்கென்று விதைத்தால் அது பல மடங்கு அது திரும்ப கொண்டு வரும். இதைத்தான் சங்கீதம் 126 சங்கீதத்திலே 5:6 சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 6:10 சொல்கிறது, அவருக்காக பிரயாசப்படுகிற அந்த காரியத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆதியாகமம் 26 ஈசாக் என்பவன் பஞ்சகாலத்திலே விதைத்தான். வேதம் சொல்கிறது அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். அப்படியானால் சீரான கொடுத்தல் ஏற்ற காலத்தில் என்ன வரும்? அறுவடை வரும். ஏற்ற காலத்தில் கடைசி ஒரு குறிப்பு என்ன? சீரான கொடுத்தல் தேவ ராஜ்யத்திலே உன்னை பங்காளியாய் மாற்றும். சீரான கொடுத்தல் கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்திலே உன்னை பங்காளியாய் மாற்றும். நம்ம கொடுக்கிறது என்ன செய்யும் தெரியுமா? ஸ்ப்ரெட் ஆஃப் காஸ்பல், நற்செய்தி பரவுதலுக்கு அதை நாம் கொடுக்கிற ஒரு எண்ணெய் போல் மாறுகள். நம்ம கொடுக்காட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நாம் கொடுத்தால் அது நற்செய்தி பணியிலே எனக்கு உங்களுக்கு என்ன உண்டு? பங்காளி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:15-17 பவுல் சொல்லுகிறார், சுசேஷ விஷயத்திலே பிலிப்பி சபையாரே என்னோடு நீங்கள் உடன்பட்டீர்கள். எனக்கு ஒரு தரம் கொடுத்தீர்கள், 2ஆம் தரமும் கொடுத்தீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே உங்கள் சபையை தவிர வேறு எதுவும் என உடன்படவில்லை என்று சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பிலிப்பி சபையாரின் கொடுத்தல் நற்செய்தி பணியிலே பங்காளிகள். அப்ப நம்ம கொடுக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறோம்? நற்செய்தி பணி என்ன செய்து நடக்கிறது. 2வது, கொடுக்கிறதினாலே நீ தேவனையும் தேவனுடைய பணியும் நேசிக்கிறாய் என்று பொருள். எடுங்க 2 கொரிந்தியர் 8 மகதோனியா சபையை குறித்து பவுல் எழுதுகிறார். இந்த சபையார் முதலாவது தங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்தார்கள் 8:5. 2வதாக ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 3வதாக அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதை சொல்லும் போது அவர் எழுதுகிறார், மகதோனியா நாடு சபை கொடிய தரித்திர சபை, கொடிய உபத்திரத்தில் இருந்த சபை. அவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? திராணிக்கு தக்கதாய் கொடுத்தார்கள், மிஞ்சி கொடுத்தார்கள் என்று சொல்கிறது. 2 கொரிந்தியர்ல 8 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் என்ன செய்யணும்? அப்ப பவுல் சொல்றாரு, நீ எல்லா காரியத்திலும் நீங்க பெருகிறீங்க, ஆனா இதுலயே என்ன செய்யணும்? வளரும். நமக்கு அரசாங்கத்திலோ தனிப்பட்ட கம்பெனியில வேலை செய்யும் போது நம்ம கேட்கிறோம், எங்களுக்கு கூலி என்ன செய்யுங்க, கூட்டி கொடுங்க, சம்பளத்தை கூட்டி கொடுங்க, பாராட்டுறேன். ஆனா சிலர் ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையை கூட்டுறது கிடையாது, இல்லையா? அதே நேரம். ஆனால் தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அதிலும் பெருக வேண்டும். அப்படியா? முதலாவது, நாம் கொடுப்பது ராஜ்யத்தின் பங்காளியாய் மாறுகிறது. நாம் கொடுப்பது ஆண்டவரையும் ஆண்டவருடைய பணியை நேசிப்பதின் அடையாளமாய் மாறுகிறது. நாம் கொடுத்தால் தலைமுறை ஆசீர்வாதம் வரும். எப்படின்னு கேட்கீங்களா? 112 எடுங்க, சங்கீதம் 112 எடுங்க, 112ஆம் சங்கீதம். இந்த 112 பாருங்க 2, 3. அவன் சந்ததி, முதல்ல 1 பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி ஆண்டவரின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் அவன் சந்ததி பலத்திற்கும் அவனுடைய வம்சம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். 3 பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்ன இருக்கும்? வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுத்தால் ஜெனரேஷனல் பிளஸிங், தலைமுறை தலைமுறையா என்ன வரும்? ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. நீ அமுக்கி குலுக்கி கொடுத்தா அவர் அமுக்கி
குலுக்கி உன் மடியிலே போடுவார். இப்படிதான் பைபிள்ல இருக்கு. அடுத்ததாக நாம் தேவனுக்கு கொடுப்போமானால் நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். லூக்கா 16:10 வருகிறது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் இல்லையா? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் எல்லாவற்றிலும் உண்மையா இருப்பான். 100 ரூபாயில நீங்க கொடுப்பீர்கள் என்றால் லட்சம் வந்தாலும் கொடுக்கிற மனது உண்டு. ஒரு விதவை காணிக்க பெட்டியில காணிக்க போடுறா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. 1 நாளாகமம் 29:14 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கையிலே வாங்கி உம்ம கையிலே நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம் என்கிறார். அப்போ சீரான கொடுத்தல் முக்கியம். நியூயார்க் பட்டணத்தில் வில்லியம் ஒருத்தர் இருந்தார். வில்லியம், அவர் பேரு வில்லியம் என்கிற பேர். அவரை வீட்டில் அவர் இருக்க முடியல, யாரும் அவரை கண்டுகிடலை, உதவி செய்யலை. ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போனார். போகும்போது ஒரு சின்ன கப்பலுடைய மாலுமியை அவர் பார்த்தார். அவர் சொன்னார், உனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். அவர் சொன்னா, எனக்கு சோப்பு செய்வையான்னார். உடனே அவனுக்கு சொன்ன, நீ சோப்பு செய், நான் உனக்கு உதவி செய்கிறார். ஆனா அதுக்கு முன்னால உனக்கு ஒரு புத்தி சொல்றேன். முதலாவது இயேசுவாமி ஏற்றுக்கோ. ரெண்டாவது இயேசுவாமி ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உன் தொழிலில் அவரை பங்காளியா சேர்த்துக்கோ. நான் என் வாழ்க்கையில தசம பாகத்தை ஒழுங்காக கொடுக்கிறேன், அதை ரெக்கார்டு வைத்து கொடுக்க, அதே போல செய்யினார். அதே போல உன்னுடைய சோப்பு தொழில இன்டெகிரிட்டி, அதுல ஊழல் செய்யக்கூடாது, நேர்மையா செய்யினார். இவர் அவருடைய ஆலோசனையை கேட்டு உண்மையா வேலை செய்தார். ஒரு பெரிய தொழிலதிபர் இவரை கண்டவுடனே அவரை தன் பார்ட்னரா சேர்த்த, தன்னுடைய கூட்டாளியா சேர்த்தார். தொழில் பெருசா அது வளர்ந்தது. முதல்ல 100க்கு 10 ரூபா கொடுத்தார், பிறகு 100க்கு 20 கொடுத்தார், பிறகு 100க்கு 30 கொடுத்தார். பெரிய தொழில் ஆயிடுச்சு. அவருடைய கணக்கு எழுதுற சொன்னாரா, ரெக்கார்டில் கரெக்டா பார்த்து அந்த 30 கொடு. அடுத்த கொஞ்ச காலத்தை 40 கொடுத்தார், பிறகு 50 கொடுத்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது 50 கொடுத்தார். அப்போ நான் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை வாசித்தேன் காலையில். அவருடைய பேர் தான் வில்லியம் கோல்கேட். அவர் தான் கோல்கேட் கம்பெனியே நிச்சயதார் உருவாக்கினார். அவர் சொல்றார், வெறுங்கையாய் வாழ்ந்தேன், தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஆண்டவருக்கென்று கொடுத்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். நான் தைரியமா சொல்றேன், 50 ஆண்டு ஊழியத்தில் சொல்றேன், காணிக்கை பையிலே போடுகிறதற்கு முன்னாலே வர அது உன் பணம், என் பணம். போட்ட பிற்பாடு அதுக்கு பேரு மாறுது. என்ன தெரியுமா? ஓம் பணம் இல்ல, காட்ஸ் மணி, தேவ மணி. போட்ட பிற்பாடு அது வந்து கவலையே படாது, அதை ஆண்டவர் பார்த்து. நம்ம அதை குறித்து எண்ணவே வேண்டாம். அதை நானும் நீங்களும் உண்மையாய் பயன்படுத்தினால் எங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுத்த உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நான் அதை சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் நான் தெய்வத்துக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அப்படி தப்பா பயன்படுத்தினா எங்களுக்குன்னு வெள்ளூர்ல ஒரு மருத்துவமனை இருக்கு, பத்திரமா போய். புரியுதா உங்களுக்கு? அதனால கொடுங்க, கொடுத்த பிறகு ஒரி பண்ணவே பண்ணாத. அப்படி கொடுத்ததெல்லாம் கணக்கு பார்த்தா சபை மாத்திரமல்ல, மிஷனரி ஸ்தாபனங்கள் மாத்திரமல்ல, எந்த தனிப்பட்ட ஊழியத்திலும் உன்னால அதை கேட்கவே முடியாது. ஆனால் கொடுங்கள், ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். எழுந்திருப்போமா? ஜெபம் செய்வோம்.